விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் 12/10/2025 ஞாயிற்றுக்கிழமை, மிருக சீரிஷம் நட்சத்திரம். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஒரு செயலை தொடங்குகின்றீர்கள் இன்று. செயலில் குற்றமில்லை. அவசரம், ஆத்திரம் அதிகமாக காணப்படுகிறது. அதுதான் தவறு என்று காட்டுகிறது. இதில் கவனம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். கோபப்பட வேண்டிய இடத்தில் கோபப்படாமல் உணர்ச்சிகளை அடக்கி வார்த்தைகளை உதிர்த்து அந்த இடத்தில் நல்ல பெயரையும் நல்லதையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதிலே நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் சுடு சொல், உஷ்ண வார்த்தை பேசவே கூடாது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. இன்றைய தினம் விடாமுயற்சியுடன் ஒரு வேலை செய்து நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். மிருக சீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு தத்துவத்தை இன்று நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். சுறுசுறுப்பு தேவை, பரபரப்பு கூடாது. இந்த வாசகத்தை நினைவில் கொள்ளுங்கள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் கவனம் தேவை. தேவையற்ற செலவுகள் பொருள்கள் விஷயத்தில் மட்டுமல்ல, உணர்ச்சி பொங்கி நீங்கள் ஒரு வேலையை செய்வதால் ஏற்படும் நஷ்டமாகவும் இருக்கும். கவனம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இந்த நாள் 100க்கு 60 பேருக்கு மேலாக இன்றைய தினம் ஒரு வெற்றி செய்தி வருகிறது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். லாபம் உண்டு. எந்த ஒரு விஷயத்தையும் நொடிப்பொழுதில் செய்து முடித்து அமோக பணவரவை நீங்கள் பெற்றுக்கொள்வதாக காட்டுகிறது. நல்ல நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆத்திரப்பட்டால், அவசரப்பட்டால் நஷ்டம் நமக்குத்தான். இந்த உண்மையை உங்களது சொந்த அனுபவத்தால் என்று புரிந்து கொள்வீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். சற்று கடுமையான ஒரு வேலையை இன்று நீங்கள் நிறைவாக செய்து முடிப்பீர்கள்.
எனவே நற்பெயர் எடுப்பீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு வேலையை துவக்குகின்றீர்கள். துவங்கிய பின் தான் அதில் உள்ள பெரும் கஷ்டம் உங்களுக்கு தெரிய வருகிறது. என்ன செய்வது? ஒன்றும் செய்ய முடியாது. கவனம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள், அதிர்ஷ்டம் உண்டு. இந்த அதிர்ஷ்டம் உங்களது உழைப்பின் மூலமாக வரும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வரவேண்டிய நல்ல அதிர்ஷ்டம் ஏதோ ஒரு காரணத்தால் தடைபட்டு நிற்கிறது. காத்திருக்கின்றீர்கள். பொறுமை தேவை. இன்று அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில முரட்டு சக்திகளால் தொந்தரவு கொஞ்சம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. சற்று பார்த்து நடந்து கொள்ளுங்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சவால் நிறைந்த ஒரு வேலையை கையில் எடுத்து கடும் முயற்சியுடனும் நம்பிக்கையுடனும் செயல்புரிந்து அதில் வெற்றி பெறும் நாளாக காட்டுகிறது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் உறவுகளின் பெருமையை பாதுகாத்து கொள்ள வேண்டிய நாளாக இருக்கிறது. கவனம். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களால் உறவுகளுக்கும் உறவுகளால் உங்களுக்கும் நன்மைகள் ஏற்படும் நல்ல நாள் இந்த நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் தேவை. தப்பித்தவறி ஏதேனும் ஒன்றை தவறாக பேசிவிடக்கூடாது. வீண் சர்ச்சை சண்டை வரலாம் என்று காட்டுவதால் கவனம் தேவை. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி தரும் நல்ல நாள். போட்டி பந்தயங்களில் இன்று வெற்றி. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு பின்னால் உங்களுக்கு தெரியாமலேயே உங்களை கவிழ்க்கும் ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இன்று சற்று பின்னோக்கி பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவுகள், உங்களை பிடித்தவர்கள் இவர்களெல்லாம் ஒருங்கிணைந்து உங்களை உயர்த்துவதற்கு ஒரு முயற்சி எடுத்து அந்த முயற்சி வெற்றி பெறும் நாளாக காட்டுகிறது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிலம், வீடு, வாகனம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த நற்செய்தி கிடைக்கும், நடக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீட்டு வேலை, வீட்டை புனரமைக்கும் வேலை, இந்த வேலையால் ஏற்படும் பொருள் செலவு இன்று நடக்க இருக்கிறது. கவனம்.
ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு துணிச்சலாக ஒரு முடிவெடுத்து அதை கடுமையாக போராடி பணிபுரிந்து கடைசியில் வெற்றி பெறும் நாளாக காட்டுகிறது. உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள் இந்த நாள். அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.